அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்திக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தக்காளி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு 1-2 ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர், கேரட் பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஏர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சூப்பராக பொரியோடு வச்சு நல்லா சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.